ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோயில் பார்த்திங்கன்னா பெங்களூர் டொம்லூர் பகுதியில் இருக்கிற சூரிய பகவான் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா சூரிய பகவானுக்கு தனி கோயில் இருக்கிறது பார்த்திங்கன்னா சில கோயில்கள் தான். அதில் ஒன்று தான் பெங்களூர் பகுதியில் இருக்கிறது. பெங்களூரில் இருக்கிற மாடர்ன் கோயிலிங்களே பார்த்திங்கன்னா இந்த கோயில் ரொம்ப சுத்தமான கோயில் அப்படின்னு பேர் வாங்கியிருக்கு. இந்த கோயிலில் தினமும் க்ளீனிங் ஒர்க் நடந்துகிட்டே இருக்கும். இந்த கோயில் எப்போ கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1995 ஸ்ரீ பட்டேல் டிஆர் கிருஷ்ணா ரெட்டி அவர்கள் தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. இந்த கோயிலில் இருக்கிற சூரிய பகவான் சிலை பார்த்தீங்கன்னா 3.4 அடி உயரத்தில் இருக்குது. இந்த சிலை பத்ரிநாத்லேருந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கோயிலில் ரத சப்தமி ரொம்ப விசேஷமாக நடக்கும். அதாவது ரத சப்தமி தை மாதம் அமாவாசைக்கு அடுத்த 7வது நாள் ரத சப்தமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா, சூரியனிடமிருந்து பூமியோட பொசிஷன் மாறுறதுனால அந்த நாளை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. சூரியனுக்கு உகந்த நாள்னு பார்த்தீங்கன்னா ஞாயிறு, உகந்த தானியம்னு பார்த்தீங்கன்னா கோதுமை. இந்த கோதுமையில் வச்சுட்டு விளக்கேற்றுறாங்க நிறைய பேர் இங்கே வந்து. இந்த கோயிலில் நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. அதாவது கிருஷ்ண லீலைகள், அப்புறம் மகாபாரதத்தை போட்டுற மாதிரி இருக்கிற கதைகள், அப்புறம் பெருமாளுடைய அவதாரங்கள், அந்த மாதிரி நிறைய பெயிண்டிங்ஸ் இருந்தது. அவ்வளோ அழகாக இருந்தது. கோயில் கோபுரத்துலேயும் பார்த்தீங்கன்னா பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் இருந்தது. லக்ஷ்மியோட அந்த 8 லக்ஷ்மி இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சிற்பங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. அதுக்கு அடுத்து வைஷ்ணவி தேவியோட சன்னதியும் இருந்தது. நாங்கள் இந்த கோயிலுக்கு போகும்போதும் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. கிட்டத்தட்ட இந்த கோயிலை கட்டி 30 வருஷம் ஆகுது. இன்னமும் க்ளீனாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் ரீசெண்டாக இப்போ தான் போயிட்டு வந்திருந்தோம். நாங்கள் போகும்போதும் அவ்வளோ க்ளீனாக இருந்தது. இங்கே மூலஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்கார். இவர் வந்து 7 குதிரைகளை பூட்டப்பட்ட ஒரு சிம்மாசனத்தில் இருக்கிற மாதிரி இருக்கார். அவ்வளோ அழகாக காட்சி கொடுத்துருந்தாரு. இவருடைய அந்த மூலஸ்தான சன்னதியை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேர் மாதிரியே வடிவமைச்சிருப்பாங்க. 4 பக்கமும் சக்கரம் இருக்கிற மாதிரி. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சோழர்களுடைய ஆர்கிடெக்சரை ஃபாலோ பண்ணி கட்டியிருக்காங்க. இந்த சின்ன சின்ன சிற்ப வேலைப்பாடுகள்லாம் அவ்வளோ நுணுக்கமாக அழகாக பண்ணியிருந்தாங்க. நவகிரகங்கள்லாம் முதன்மையானவராக இருக்கிறவர் சூரிய பகவான். இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா மகாபாரதத்தில் பாஞ்சாலிக்கு இந்த அக்ஷய பாத்திரத்தை கொடுத்தவது அவர் தான். நம்ம தூய மனதோடு நம்ம அவர்கிட்ட வேண்டும் போது எல்லாமே நடத்தி கொடுப்பாருன்றது இது மூலமாக தெரியுது. கோயிலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலை கட்டினவருடைய அந்த மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க. அவர் யூஸ் பண்ண பொருள் அதெல்லாமே வச்சுருக்காங்க. கீழே வந்து சிவனோட சன்னதி, விநாயகர் சன்னதி, நவகிரகங்கள் சன்னதி இதெல்லாமே பார்க்க முடியுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஸ்டெப்ஸ் தான் மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். ரொம்ப அமைதியான கோயிலாகவும் அவ்வளோ அழகான கோயிலாகவும் இந்த கோபுரமே பார்க்கும்போது அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த கோயில் பற்றின விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.